மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துவிருக்கிறோம். பியூஷ் கோயலை சந்திப்பதற்கு முன்பாக அமமுக மாவட்ட செயலாளர்களோடு டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ் பிரபு, இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவது குறித்து அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியானது. இந்நிலையில் அதற்கு முன்பான இந்த ஆலோசனையில் என்ன பேசப்படும்? சற்று நேரத்தில் டிடிவி தினகரன் இங்கிருந்து புறப்பட போகிறார். அதற்கான தயாரிப்புகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. தனது மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நிறைவடைய இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணிக்கு செல்வதற்கான காரணம் ஆகியவை பற்றி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசிக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பின்னராக அவங்க கிட்ட நம்ம எடுத்ததற்கான முடிவு என்ன என்பதுதான் சொல்ல போகிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இன்னும் சற்று நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு தாஜ் ஹோட்டலில் அங்கே பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணி தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று கொடுக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது என்னென்னலாம் பேச போகிறாங்க, இந்த கூட்டணி வந்ததுக்கான காரணம் ஆகியவை எல்லாம் மாவட்ட செயலாளர்களிடம் அவர் கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். அதன் பின்னராக சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்ட அவரது வாகனங்களிலிருந்து அனைவரும் இருக்கிறது. அடுத்த சில நிமிடங்கள்ல அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், எல் முருகன், நயினார் நாகேந்திரன் ஆகியோரெல்லாம் அங்கே தாஜ் ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோரமண்டல் ஹோட்டல் பக்கத்துல அங்கே இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பில் கூட்டணிக்கு சம்பந்தமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கான இருக்கிறது. அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கிறது. நேரடியாக அதிமுக கூட்டணியில் அங்கமைக்காமல் பாரதிய ஜனதா கூட்டணியோட இணக்கமாக அதில் அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றுக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இரட்டை இலக்க எங்களுக்கான சீட் வேணும் அப்படின்றத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைய தினத்துல முடிவானது எடுக்கப்பட்டு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்போம். சற்று நேரத்துக்கு முன்பாக நமது செய்தியாளர் சொன்னது போல ஒரு 11 மணி வாக்கில் அவர்கள் ஒரு சந்திப்பானது இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இருக்கும். என்ன காரணத்திற்காக இந்த கூட்டணி அமைத்தோம் என்பதற்கான விளக்கத்தை அந்த சந்திப்புக்கு பின்னர், கூட்டணி உறுதியாக பின்னர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.